3D பிரிண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு டெக்னாலஜி. நம்மளுக்கு வந்து ஆதித்யா L1 இது அனுப்ப போகிறாங்க இல்லையா மிஷனில். அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம 3D பிரிண்டிங்கில் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ரோவும் இப்போ நிறைய இதில் வந்து 3D பிரிண்டிங்கில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் எஸ் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுலேயும் வந்து ராக்கெட் வந்து 3D பிரிண்டிங் மூலமாக தான் வந்து அச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வரையறை பார்க்கும்பொழுது ஒரு அச்சு எந்திரத்தை கொண்டு முப்பரிமாணமுடைய ஒரு பொருளை அச்சிடும் முறையில் தயாரித்தலே 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு லெட்டரை வந்து பிரிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு பொருளை வந்து நம்மளே உருவாக்காமல் அதை வந்து சிஸ்டமில் வந்து பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதாவது 3D ஷேப்பில் என்ன ஹைட்டில் என்ன லெங்த்தில் இருக்கும், என்ன பிரெத் இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 டைமென்ஷன்லையுமே வந்து அதை டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அச்சு இயந்திரம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண பொருளை வந்து உருவாக்கி கொடுக்குறதுக்கு பேர் தான் 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அச்சு இயந்திரத்தை கொண்டு ஒரு முப்பரிமாணமுடைய பொருளை அச்சிடும் முறையில் தயாரித்தலே 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 3D பிரிண்டர் அப்படின்ற ஒரு இயந்திரம் யூஸ் பண்ணுது. வேலை செய்கிற விதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்க் ஜெட் பிரிண்டர் எப்படி வேலை செய்யுமோ, அதாவது நம்ம வந்து ஒரு பிரிண்டர் நம்ம எழுதுறதுலாம் பிரிண்ட் பண்ணி தரது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்காங்க. ஓகே, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி இதோட செய்யப்படுற பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்க்குக்கு பதிலாக அங்கே எப்படி இங்கு போட்டு எழுத வைப்பாங்க, இங்கே வந்து PLA அப்படின்னு சொல்லப்படுற பிளாஸ்டிக் பாலி லாக்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பொருள் வந்து பயன்படுது. பிளாஸ்டிக் பாலிலாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த பிரிண்டரே உருக்கி அந்த லேயரை வந்து உருவாக்கி பின்னாடி அதுவே குளிர வச்சு அதுக்கு வந்து திட வடிவத்துக்கு மாற்றும். இதுக்கு பேர் ஃபியூஷன் டெபாசிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உருக்கி படிய வைக்கும் முறை. இப்போ வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை உருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், உருக்கி அதை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி அது மறுபடியும் வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா அந்த டம்ளரோட ஷேப்புக்கு அது மாறும் இல்லையா, அந்த மாதிரி இந்த PLA அப்படின்னு சொல்லப்படுற பிளாஸ்டிக் பாலிலாக்டிக் ஆசிடை வந்து அது என்ன பண்ணோம்னா 3D பிரிண்டர் வந்து உருக்கி நம்ம தயாரித்து வச்சோம் இல்லையா, ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து அந்த பொருளை தயாரித்து அதுவே குளிர வச்சு சாலிடாக நம்மளுக்கு அந்த பொருளாகவே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு பொருளை பிரிண்ட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா SLS அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு என்னென்னா செலக்டிவ் லேசர் சின்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்டிவ் லேசர் சின்டரிங். இதில் பார்த்தீங்கன்னா அச்சிடப்பட்ட பொருளோட லேயரை குளிர வைக்கிறதுக்கு லேசர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? உருக்கிறதுலாம் வந்து மிஷின் உருக்கிறோம், அதை குளிர வைக்கிறதுக்கு லேசர் வந்து பயன்படுத்துகிறாங்க. 1 இன்ச்சுக்கும் 100லேருந்து 200 லேயர் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இன்ச்சுக்கு வந்து 100லேருந்து 200 லேயர் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து இன்புட்டாக எந்த இமேஜை வந்து கொடுக்குறோமோ இமேஜ் ஃபைலை வந்து கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு இமேஜை கொடுத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து உருவாக்க முடியாது. நம்ம வந்து அந்த டிசைனை வந்து 3D ஷேப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. STL ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டீரியோ லித்தோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபைலாக தான் நம்மளோட இமேஜ் வந்து தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? STLாக தான் வந்து நம்ம உள்ளிட வந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இமேஜ் ஃபைல் வந்து கொடுக்க முடியாது. இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2D ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதனால் இமேஜ் கொடுக்க முடியாது. 3Dயில் வர ஸ்டீரியோ லித்தோகிராஃபியை தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மென்பொருள் பார்த்திங்கன்னா அச்சிடப்பட வேண்டிய பொருளை எந்தெந்த இடத்துல என்னென்ன மெட்டீரியல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு G-கோட் அப்படின்ற ஃபைலில் வந்து கன்வெர்ட் செஞ்சு அதை வந்து பிரிண்டருக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மிட் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி USAல மல்டிஃபேப் 3D பிரிண்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு 10 விதமான மெட்டீரியல் பயன்படுத்தி ஒரு பொருளை பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தோம், 2 பொருள் பார்த்தோம், இரும்பு பார்த்தோம், அடுத்து PLA பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி 10 விதமான மெட்டீரியலை பயன்படுத்தி ஒரே ஒரு பொருளை வந்து பிரிண்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டெஸ்க்டாப் போன்ற எளிய 3D பிரிண்டர்களுக்கு 10,000 ரூபாயிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம அதில் போத்தோம் வச்சுன்னா மெழுகு பொருள் அப்படின்னா பாலிமர் பொருட்களை உருவாக்க முடியும். இப்போ மெழுகில் வந்து நான் ஒரு சிலை செய்யணும் அப்படின்னா 3Dயில் அந்த ஸ்டீரியோ லித்தோகிராஃபியில் வந்து நான் அந்த சிலையை வந்து போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெழுகு வந்து அதில் கொடுத்து அந்த மெழுகை உருக்கி அந்த பொம்மையை வடித்து நம்மளுக்கு கொடுத்துருது. ஓகேவா? இந்த மாதிரி பிரிண்டர்லாம் 10,000 ரூபாயிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்துறையில் பயன்படுத்தப்பட பிரிண்டர்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச விலை 1 கோடியிலேருந்து எதிர்காலத்தில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நம்ம சும்மா யூஸ் பண்ணுற 3D பிரிண்டர்லாம் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கலாம், மெழுகு பாலிமர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் தொழில்துறையில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி உற்பத்தி அதிகமாகும் போது விலை குறையலாம் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த
3D பிரிண்டிங்கோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவத்துறையில் செயற்கை பல்லை ஈஸியாக உருவாக்கி எளிமையாக பொருத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களோட பல் எப்படி இருக்கும், அவங்களோட பற்குழி எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்து அவங்களோட பல்லு சைஸ்க்கு கரெக்டாக அந்த ஸ்டீரியோலித்தோகிராஃபி வந்து இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லை வந்து அழகாக செஞ்சு கொடுத்துரும். அதை நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த முறையை பயன்படுத்தி செயற்கை காது இந்த மாதிரி வரைக்கும் உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்கையாக சிறுநீரகம் உருவாக்குறதுக்காக ரிசர்ச் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரையக்கூடிய சிறிய பொட்டலங்களில் தடுப்பு மருந்தை வச்சு ஊசி வழியாக உடலில் செலுத்தி சரியான காலகட்டங்களில் ஒவ்வொரு பொட்டலமாக கரைச்சி தேவையான நாட்களில் மருந்து உடலில் கலக்கும். இதனால் அடிக்கடி சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்படி நடக்கும்னு தெரில. ஓகேவா? கரையக்கூடிய ஒரு சிறிய பொட்டலங்களில் தடுப்பு மருந்தை செலுத்திடுவாங்களாம் மொத்தமாக. அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் நாளில் தேவைப்படும் போது அதுவே அந்த கரைஞ்சி அந்த தடுப்பூசி வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடுமா. ஓகேவா? அதனால் அடிக்கடி போய் தடுப்பூசி போட்டுக்கணுன்ற அவசியம் இல்லையா. அடுத்தது மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ கருவிகளை இந்த முறையில் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் வந்து கொரோனா போது நம்மளோட ஃபேஸ் ஷீல்டை வந்து இந்த 3D பிரிண்டிங் மாதிரி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீமை பார்த்தும்போது துப்பாக்கி போன்ற பயங்கரமான ஆயுதங்களை வந்து நம்ம ஈஸியாக தயாரிக்க முடியும். ஓகேவா? என்ன ஷேப்பில் இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், என்ன டைமென்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டில் வந்து போட்டு 3D பிரிண்டிங் செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து துப்பாக்கியை வந்து செய்ய முடியும். ஆனால் வந்து அமெரிக்காவில் இப்போ தடை விதிச்சிருக்காங்களாம். சமீபத்தில் இந்திய ராணுவம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாதுகாப்பு தளவாடங்களை 3D பிரிண்டிங் மூலமாக தான் தயாரித்தாங்க. அதில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, விக்ரம் எஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆதித்யா L1 நிறையா பார்ட்ஸ் வந்து 3D பிரிண்டிங்கில் தான் தயாரித்தாங்க. ஓகேவா? அதனால் இது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் தான். என்னென்னு ஒரு ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட அங்கே போய் எழுதிக்கலாம். தேங்க்யூ.